அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்லேயே ரொம்ப ஈஸியாக பிஸா சாஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக பிஸா சாஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் ஆரிகேனோ, இட்டாலியன் ஸ்பைசஸ் அதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பைசஸ்லாம் சேர்க்கும் போது தான் நம்ம ஒரிஜினலாக கடையில் வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, பிஸா அந்த ஃப்ளேவரில் கிடைக்கும். பட் இந்த ஸ்பைசஸ்லாம் எல்லா இடத்துலையும் இது கிடைக்கிறது இல்லை. ரேராக ஏதாவது ஒரு பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் அங்கே தான் இது அவைலபிளாக இருக்கும். பட் இந்த ஸ்பைசஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம வீட்டில் ஈஸியாக கிடைக்கிற ஒரு பொருளை வச்சு நம்ம ஒரிஜினலாக இந்த பிஸா சாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ளேவரை நம்ம கொண்டு வர போகிறோம். இது வந்து ஒரு 90% ஒரிஜினல் பிஸா சாஸ் அந்த ஃப்ளேவரில் தான் இருக்கும். இது எப்படி பண்ணலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்காக நான் ஒரு 4 பெரிய தக்காளி, அதில் இருக்க கன்று பார்த்தீங்களா, அதை ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி கிராஸ் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணி எடுத்துடலாம். பாயில் பண்ணி அந்த ஸ்கின்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் இது பாயில் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு பூண்டு ஒரு 5 to 6 பல்லு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிங்க. 10 நிமிஷமாக இந்த டொமேட்டோ நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த தக்காளியை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இது கொஞ்சம் ஆறிட்ட பிறகு இந்த ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இது நமக்கு தேவையில்லை, தனியாக எடுத்து போட்டுடலாம். இந்த 4 தக்காளியில் நான் 3 தக்காளி தனியாக எடுத்துட்டேன். இதை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்க இந்த ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். அதில் சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா பூண்டு, அது போட்டுடலாம். அது கலர் நல்லா சேஞ்ச் ஆன உடனே இந்த கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த டொமேட்டோ பேஸ்ட்டு, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் பவுட்ரு, மிளகுத்தூள் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேருங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். இன்னும் கொஞ்சம் சுகர் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவை இந்த சாஸ்லனா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு இப்போ தான் நம்ம அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னா, பிரிஞ்சி இலை இருக்குது பார்த்தீங்களா, இவங்க வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான் இது. இந்த பிரிஞ்சி இலையை வந்து ஒரு 2 இலை எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி 2ஆ 3ஆ நல்லா க்ரஷ் பண்ணி இதில் போட்டுக்குங்க. போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டு குக் பண்ணுங்கள். இந்த பிரிஞ்சி இலை இதில் சேர்க்கும் போது நீங்கள் அந்த இட்டாலியன் ஸ்பைசஸ், ஆரிகனோ அதெல்லாம் சேர்த்து அந்த பிஸா சாஸ் எப்படி கிடைக்குமோ கிட்டத்தட்ட அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாம் நல்லா வற்றி அந்த சாஸோட கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணால், அந்த போட்டோம் பார்த்தீங்களா பிரிஞ்சி இலை, அதை வந்து தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் இந்த சாஸ்லேருந்து. அந்த இலையோட சாறு வந்து இதில் இறங்கியிருக்கும் நல்லா. ஸோ ஃப்ளேவர் நல்லா கிடச்சிருக்கும். இதுக்கு மேலே இது தேவையில்லை. ஸோ ரிமூவ் பண்ணி நம்ம தூக்கி போட்டுடலாம். ஸோ நீங்கள் பிரிஞ்சி இலை போடும்போது கொஞ்சம் பெருசாகவே க்ரஷ் பண்ணி போடுங்க. அப்போ உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன சின்னதாக போட அந்த சாஸோடு போட நல்லா மிக்ஸ் ஆகிடும். அப்போ எடுக்க முடியாது. உங்கள்கிட்ட டொமேட்டோ கெச்சப் இருந்தால் இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கிங்க. அவ்வளவுதான். வீட்லேயே நம்ம சூப்பராக பீஸா சாஸ் ரெடி பண்ணிட்டோம். இதை வச்சு நான் பிஸாவும் ரெடி பண்ணிட்டேன். உண்மையிலே இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆரிகனோ, இட்டாலியன் ஸ்பைசஸ் எதுவுமே சேர்க்காம கிட்டத்தட்ட அந்த வெளியில் வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா அந்த பீஸா, அந்த டேஸ்ட்டு எனக்கு வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டேஸ்ட் மை ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.